رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العلي العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم تعجلوا إلى الحج فإن أحدكم لا يدري ما يعرض له صدق رسول الله صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பெரும் கிருபையினால் அவருடைய மஸ்ஜிதில் நம் மீது கடமையான ஃபர்தான அமலை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வருகைகளை கபூல் செய்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அவனுக்கு நன்றி செலுத்தி வாழுகிற நன்மக்களாக ஆக்கியருள் புரிவானாக. உலகத்தில் வாழுகிற எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் சீர்படுத்தி அருள் புரிவானாக. குறிப்பாக நம் நாட்டிலே ஒரு நல்லாட்சியை வளர செய்வானாக. ஷரியத்தை பின்பற்றிய காலமும் வாழுகிற உயர்ந்த தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவினுடைய பயானை இரண்டு விதமான தலைப்புகளில் உங்களுடைய சிந்தனைக்கு தரலாம் என்று நான் நினைத்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜனநாயக கடமையான ஒரு வாக்குரிமையை செலுத்துகிற ஒரு கடமையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய அதே நிலையில் நம்மீது கடமையான ஹஜ் கடமையும் நிறைவேற்ற இருக்கிறோம் என்கிற இரு தலைப்புகளில் இன்றைய ஜும்மாவினுடைய பயானை நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும் கேட்கும் நல்ல விஷயங்களை வருங்காலங்களில் எடுத்து அமல் செய்கிற நிறைவான தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. நம்முடைய நாட்டில் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஜனநாயக கடமையை மக்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம்மால் அறிய முடிகிறது. தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 87% மக்கள் தங்களுடைய ஓட்டுப்பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் ஊடகங்கள் முன்வைக்கிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகளும் இதற்குள் இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என்பதாக பல்வேறு தலைவர்களும் பேசுகிறார்கள். எங்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்கிற
மக்கள் ஓட்டு அளித்திருக்கிறார்கள் என்கிற விவாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் ஒரு சில மக்கள். இல்லை, மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பதின் காரணத்தினால் ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை ஒரு பக்கம். இந்த இரண்டு பக்க வார்த்தைகளுக்கு இடையில் நாம் சிந்திக்க வேண்டியது சமீபத்திலே எடுக்கப்பட்ட தீவிர வாக்காளர் சீரமைப்பு பணியினுடைய மிக முக்கியமான அம்சமும் இங்கே இருக்கிறது. எஸ்ஐஆர் என்ற ஒரு வாக்கெடுப்பை, மக்களுடைய கணக்கெடுப்பை முன்வைத்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த 87% வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற பின்னணியில் இதுவும் ஒழிந்திருக்கிறது. 100 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது 100% வாக்களிப்பு. அந்த 170 பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அது 70% வாக்களிப்பு. ஆனால் இதே நிலையில் 90 பேர்கள் இருக்கும் இடத்தில் 70 பேர்கள் வாக்களித்திருந்தாலும் 77% பேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. 1 கோடி பேர்களை நீக்கிவிட்டு இங்கே எல்லோரும் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை முன்வைக்கப்படுகிற இடத்தில் அங்கே மக்களுடைய கணக்கெடுப்பில் குறைக்கப்பட்ட எண்ணிக்கையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இவ்வளவு சதவீத வாக்குகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை. ஆகவே தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை முன்வைத்து பேசுபவர்கள் ஒருபுறம் பேசினாலும் இதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்குகிற ஏராளமான செய்திகள் சமுதாயத்தினுடைய சிந்தனைக்குரியது. நிறைய பேர்களுடைய வாக்கு செலுத்தக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும், உரிமைகளை பறிக்கப்பட்டு விட்டு 87% பேர்கள் வாக்கு செலுத்தி விட்டார்கள் என்கிற வார்த்தைகளும் இந்த நாட்டில் பிம்பமாக முன்வைக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் மீது அக்கறை கொண்டு பல்வேறு மக்களும் பல்வேறு பொருளாதார செலவுகளை முன்வைத்து வெளிநாடுகளில் இருந்தும் கூட வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். நம் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஒரு நல்லாட்சி வளர்ந்திட வேண்டும், சிறுபான்மையினருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஆட்சிகள் ஏற்பட வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கணிப்பும் கூட. அல்லாஹ் அந்த பிரதிபலிப்பை வருங்காலத்திலே ஏற்படுத்துவானாக. சங்கைக்குரியவர்களே, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வினுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் எல்லாம் வாக்கு செலுத்தி விட்டோம். ஆனாலும் யாரை அந்த இடத்தில் இருக்க வைக்க வேண்டும் என்கிற அதிகாரம் என்பது ரப்பினுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் அல்லவா, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய பிரதமர்களாக இவர்கள் எல்லாம் வருவார்களா என்று யோசிக்கும் இடத்தில் இருந்த பலர்களும் நாட்டினுடைய பிரதமர்களாக மாறி இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட ஒரு கட்சியினுடைய அவமானமாக பார்க்கப்படுகிற தலைவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக ரப்புல் ஆலமீன் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறார். அந்த ஆட்சி அதிகாரம் என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நல்லாட்சி வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வாக்களித்து இருக்கக்கூடிய நாம் அந்த ஆட்சி அதிகாரம் உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற துஆவையும் தொடர்ந்து முன்வைக்க வேண்டும். சென்ற ஜும்மாவில் கூட நாம் சொன்னோம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த துஆ, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா வ லா யஹாஃபுக ஃபீனா என்கிற துஆ தொடர்ந்து எல்லோரும் செய்து கொண்டே இருக்கு. காரணம், நம் மீது இரக்கம் காட்டுகிற பெருமக்கள் நம்மை அதிகாரம் செய்கிற இடத்தில் வர வேண்டும். நமக்கான எல்லா விதமான பங்களிப்பையும் ஏற்படுத்துகிற சூழலை உருவாக்குகிற ஒரு ஆட்சி அதிகாரம் நம்முடைய கரங்களில் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த துஆவை நாம் தொடர்ந்து செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிய வாக்கியங்களை நம் நாட்டிலே அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தில் 5வது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது மிக பக்குவம் உள்ளதாக இருந்தது. மிகவும்
நேர்மையானதாக இருந்தது. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அவர்கள் பணி செய்கிற பொழுது ஆட்சியாளர்கள் செய்கிற பணி என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காக வேண்டி அதிகாரிகளை நியமிப்பார்கள். ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் செய்கிற செயல் சரியானதாக இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஆட்சியாளர்களை அமைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பேசும் இடத்தில் இருக்கிறது. எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை பயந்தவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றில் தேடினால் நாட்டினுடைய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய ஏழைகள், அதே போன்று பசித்து இருப்பவர்கள், அதே போன்று நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அக்கிரமக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், முதியோர்கள், குடும்பஸ்தர்கள் என்று எல்லாரை பற்றியும் அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். காரணம் என்னவென்றால், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் நாளை நமக்கான கேள்விகள் இருக்கின்றது அல்லவா, அந்த கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்வோம் என்கிற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கிரமக்காரர்களுக்கு ஆதரவாக நாளை வாதிடுவார்களே, அப்படி வாதிடுகிற பொழுது நான் அந்த குற்றவாளியினுடைய இடத்தில் நின்று விடுவோனோ என்கிற அச்சம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் கவனமும் செலுத்தினார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வினுடைய கரத்தில் இருந்தாலும், அதை யாருக்கு வழங்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை ரப்பனுடைய கையில் வைத்திருந்தாலும், அதிகமாக நல்லாட்சி வளர்த்திடுவதற்கும் இதுபோன்ற சிறந்த ஆட்சி தலைவர்கள் உருவாகுவதற்கும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, ஆட்சி என்பது மிகவும் வலிமையான ஒரு பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷம் உரியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் நாம் எல்லோரும் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். அப்படி வாக்கு செலுத்தி இருக்கிறோம் என்று பேசுகிற அதே வேளையில் பணமும் இந்த தேர்தலில் பெரிய அளவில் கையாளப்பட்டிருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. பொருளாதாரம் மக்களுக்கு மத்தியில் வீசப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லாட்சிகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம், நல்லாட்சிகள் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்கிற நாம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் உற்று கவனிக்கிறான் என்பதை நாம் மறந்து போகிறோம் பல நேரங்களில். சங்கைக்குரியவர்களே, ஒரு பொருளாதாரம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் இடத்தில் வறுமையானால் அது மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரத்தை தராது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாக்கு செலுத்துவது என்பது நம்முடைய உரிமைகளாக இருந்தாலும் அது நேர்மையானதாகவும் நிதானமானதாகவும், யாருக்கு செலுத்தப்பட வேண்டும், அதற்கு அவர் தகுதியுடையவரா, நாம் நம்முடைய வாக்கை சரியாக செலுத்துகிறோமா என்கிற பல்வேறு சிந்தனைகளையும் நாம் நம்முடைய எண்ணத்தில் வைக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் இஸ்லாமியர்கள் கூட அதை மறந்து போகிறார்கள் என்பது மிக வருத்தத்திற்குரியது. எல்லா கட்சிக்காரர்களும் பணங்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய சமுதாயமும் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி தங்களுடைய சுயமரியாதையை இழந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் இங்கே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கான ஆட்சி அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் கிடைக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய செயல்பாடுகளையும் கண்காணிப்பதற்கு அல்லாஹ் சிலர்களை நியமித்திருக்கிறான் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் கேள்விகளை வைத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரங்களை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் அதை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா, நீ எப்படி தேர்ந்தெடுத்தாய் என்கிற கேள்வியும் நமக்கு முன்னால் இருக்கும். பணத்திற்காக வேண்டி நான் தேர்வு செய்தேன் என்று ரப்புக்கு முன்னால் நாம் பதில் சொல்லிவிட முடியாது. ஆகவே இந்த விஷயத்தில் சமுதாயம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய நிலைப்பாடுகள் மிக மோசமான சூழல்களுக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் இறையச்சம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லா நிலையிலும் என்பது மிக முக்கியமானது. அதை மறந்து ஒரு செயல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை செயல்பாடுகளை சரிவர செய்யக்கூடிய வாக்கியங்களை வருங்காலங்களில் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, இது ஒரு நாட்டில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு உட்பட்ட செய்திகள். இனி மார்க்கம் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது
ஹஜ் என்கிற கடமை. அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் ஹஜ் கமிட்டியின் வழியாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே 2-3 பிளைட்டுகள் பயணப்பட்டு விட்டார்கள். தொடர்ந்து மக்கள் பயணப்பட இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்ய இருக்கிற எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. வரும் காலங்களில் நமக்கும் அந்த நசீபை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீகை முழுமையாக தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கான இடத்தில் இஸ்லாமியர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்கிற சந்தோஷமான செய்தியை கேட்கிற அதே வேளையில் பொருளாதாரம் நிறைந்து இருக்கக்கூடிய பலர்களும் அந்த கடமையை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்கிற கசப்பான உண்மையையும் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸி, இந்த இஸ்லாமினுடைய செயல்பாடுகள் 5 விஷயங்களுடைய கட்டமைப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கலிமா, இரண்டாவது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5வது இடத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசுவதின் காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் அதை கடைசியாக செய்தால் போதும் என்கிற நிலையில் இன்னும் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் 10 லட்சங்களை சேமிப்பது என்பது ஒரு பெரிய சிரமமான காரியம். ஒரு 7-8 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இன்று ஒரு தனியார் நிறுவனத்தோடு நாம் ஹஜ் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது அல்லவா. அந்த பொருளாதாரம் ஒரு காலகட்டத்தில் சேமிப்பது என்பது மிக கடினம். ஆனால் இன்றைய தலைமுறைகளுக்கு அது பெரிய கடினம் அல்ல. அவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளில் இருந்தால் என்று சொன்னால் 2 மாத சம்பளத்திற்குரிய பணம் தான் அது. அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் விசாலமான நிலைப்பாட்டை சமூகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் இளம் தலைமுறையினர்கள் ஹஜ் செய்யாமல் இன்னும் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய மனநிலை என்பது அது கடைசி அமலாக செய்தால் போதும் என்கிற மனநிலை. ஒரு வயதிற்கு பிறகு அந்த அமலை நிறைவேற்றினால் போதும் என்பதாக. அப்படி அல்ல, பொருளாதாரம் இருந்து அந்த ஹஜ்ஜை நீ உடனடியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றத்திற்குரியது. காரணம், மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்பது நமக்கே தெரியாது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅஜ்ஜிலு இல் ஹஜ்ஜி ஃபஇன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅலுஹு. இந்த மனிதர்கள் ஹஜ்ஜை பிற்படுத்துவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் எப்பொழுது நோயாளியாகுவான் என்பது அவனுக்கே தெரியாது, அல்லது மரணம் அவனுக்கு எப்பொழுது வரும் என்பது அவனுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் மனிதன் இருந்தும் கூட, பொருளாதார வசதிகளும் ஆரோக்கியமும் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவருடைய விஷயம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது என்று எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்த ஹஜ்ஜை எவ்வளவு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் ஏராளமான பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், அவர்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்தில், ஒரு இளம் வயதிலேயே அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு இப்னு பத்தூதா என்று சொல்லப்படக்கூடிய பெருமகனார் தன்னுடைய 18 வயதிலேயே ஹஜ்ஜை முடித்திருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அவர்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்களை கற்பதிலும் பெரும் ஆர்வத்தை காட்டி 25 காலம் அவர்கள் இல்மினுடைய பயணத்திலேயே இருந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு பெரும் சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமிய கடமைகளில் கடைசி கடமையாக பார்க்கப்பட்டாலும் கூட, சொல்லப்பட்டாலும் கூட, அது முந்தப்பட வேண்டிய செயல் என்பதை மார்க்க வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். 4 மதுஹபினுடைய இமாம்களுடைய கருத்தும் பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் அவர் உடனடியாக ஹஜ்ஜுக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே நோய்வாய் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது, அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் வழியாக எப்பொழுது அந்த அமலுக்கான தடைகள் வரும் என்று கூட தெரியாது. ஆகவே ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்று நாம் யோசித்தோம். ஆனால் கொரோனாவுடைய காலகட்டத்தில் ஹஜ் மேற்கொள்வது மிக கடினமாக இருந்தது. இந்த ஹஜ்ஜும் கூட போர்க்கால சூழல்கள் இருக்கும் நிலையில் தான் இந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜும் கூட நடைபெறுகிறது. அல்லாஹ் ஹாஜிகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவானாக. நமது துஆக்களை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், போர் ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழலில் தான் இந்த ஆண்டிற்கான ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் நிரப்பமான பாதுகாப்பை வழங்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படுவதற்கு முன்பாக நம்முடைய பயணங்களை நாம் சரிவர அமைத்து அந்த அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய சட்டம் என்று சொன்னால்,
ஒரு மனிதருக்கு ஒரு பிரபலியமான இடத்தில் அவருக்கு வீடு இருக்குகிறது. அந்த வீட்டை விற்றால் அவர் ஒதுக்குப்புறமாக ஒரு வீடை வாங்கி அவர் ஹஜ்ஜையும் செய்து முடிக்கலாம் என்று இருந்தால் அவர் அந்த வீட்டை விற்றுவிட்டு அவருக்கு குறைந்த இடத்தில் ஒரு வீட்டை வாங்கிவிட்டு மீதி பணத்தில் அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை சட்ட வல்லுநர்கள் பதிவு செய்கிறார். அல்லது 4-5 ரூம்கள் இருக்கிற ஒரு பெரிய வீடு அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு ரூமும் ஒரு 2 ஹால்களும் இருக்கக்கூடிய வீடு போதும், சிறிய வீடு போதும் என்று சொன்னால் அந்த பெரிய வீட்டை அவர் விற்றுவிட்டு சிறிய வீட்டில் அவர் குடிபெயர்ந்து அவருக்கான அமலை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அளவிற்கு சட்ட வல்லுநர்கள் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவேற்றுவதில் அவ்வளவு துரிதம் காட்ட சொல்கிறார். ஆகவே ஹஜ் என்பது பிற்படுத்தப்பட வேண்டிய அமல் அல்ல. வாழ்க்கையில் எவ்வளவு துரிதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு துரிதமாக செய்வதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டுகளும் வருகிற பொழுது புதிதாக ஏராளமான சட்டங்கள் ஏற்படுவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த அளவிற்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிதாக சட்டங்களை கொண்டு வந்து ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய எண்ணிக்கைகளுடைய குறைப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலை நம்முடைய நாட்டிலும் ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்வதை கூட நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். போன வருஷம் ஏராளமானவர்கள் ஹஜ்ஜிற்கான அப்ளிகேஷன் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதனுடைய வரம்பு எண்ணிக்கை குறைக்கப்பட்டதனுடைய விளைவு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் பலர்களும் ஹஜ் செய்ய முடியாத சூழல் சென்ற ஆண்டு உருவானது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபضل அவர்கள் இந்த வருடம் செல்கிறார்கள் என்கிற செய்தியையும் கேட்க முடிகிறது. இதுபோன்றுண்டான சிரமங்கள் வருவதற்கு முன்பாக ஹஜ்ஜினுடைய அமல்களை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்கிற செய்திகளையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆனால் சில நாடுகளில் பல்வேறு விதமான ஆரோக்கியமான அம்சங்களை முன்வைத்து ஹஜ்ஜினுடைய விஷயங்களில் மிக துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நாடுகள் கூட அவர்களுக்கான சலுகைகளை ஏற்படுத்துகிறது என்பதை கூட நாம் கேட்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கக்கூடிய, அதாவது பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து அல்லது இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சில நாடுகளில் ஹஜ்ஜிற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் அவர்கள் ஏர்போர்ட்டில் அவர்களுடைய செக்கிங்கை முடித்துவிட்டு அவர்களுடைய ரூமுக்கு அவர்கள் சென்று விட்டால் போதும், அவர்களுடைய லக்கேஜ்களை அவர்கள் தேர்வு செய்வதற்கு காத்து கிடக்க வேண்டாம், அவர்களுடைய ரூமுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம் என்கிற அறிவிப்பை கூட சில நாடுகள் தந்திருக்கிறது. அப்படியும் சில நாடுகள் இருக்கிறது. இருக்கிற எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிற நம்மை போன்ற நாடுகளும் இருக்கிறது. ஆகவே இதனுடைய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஹஜ் என்கிற அமல் மிக விரைவாக செய்வதற்கான கடமையும் பொறுப்பும்